இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்கண்ணே? மகா, நீ குடிக்கணும்னு ஆசையா எடுத்து வச்சிருந்த, இத கொடுக்க வேண்டாம். திருக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், பரவாயில்ல. அண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லண்ணே. நான் எப்ப வேணாலும் பாயாசம் செஞ்சு குடிச்சுக்குவேன். அவர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னு சொல்றீங்கல்ல, இந்தாங்க கொண்டு போய் கொடுங்க. நீயே கொண்டு போய் கொடுத்துரு மகா. கண்டிப்பா அவன் இந்த பாயாசத்துக்காக உன்னை பாராட்டுவான். நான் கொடுக்கறதா? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குன்னு. பொல்லாத வேலை, அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு. போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா வேலையை பாரு. ஐயோ சார், ரூமுக்கு போறது காஞ்சனம்மா பார்த்தா திட்டுவாங்களே. இல்லண்ணே, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. நான் போனா திட்டுவான். அவன் உன்னதான் எடுத்துட்டு வர சொன்னான். என்ன இது, அண்ணன் இப்படி நிலைமை புரியாம பேசுறாரே. என்ன மகா யோசிக்கிற? போய் கொடுத்துட்டு வா. காஞ்சனம்மா பார்த்தா பிரச்சனை தான். அப்புறம் அவ்வளவுதான், மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் நான் திட்டு வாங்குறது? வேண்டாம் வேண்டாம், அண்ணனே கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டும், அதான் நல்லது. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கண்ணே. பாத்தியா, பாயாசத்துக்காக திருவே போன் பண்ணிட்டான். உன் பாயாசம் அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. திரு, டேய், பாயாசம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்தா, நீயே பேசு. ஐயோ வேண்டாம். அப்ப நீயே கொண்டு போய் கொடுத்துறியா? சரி அண்ணா, நானே போறேன். இப்ப என்ன பாயாசம் கிடைக்குமா இல்லையா? தோ மகா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியா? சரி, எடுத்துட்டு வர சொல்லு. போய் கொடு. அச்சோ போச்சு. இப்ப மட்டும் என்ன காஞ்சனா மேடம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்ப இவங்களை தாண்டி எப்படி பாயாசத்தை எடுத்துட்டு போறது? இளம்பெண் ஓடும் ரயிலில் விழுந்து தற்கொலை. சென்னையில் இன்று காலையில் இளம்பெண் ஒருவர் ரயிலின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த இளம்பெண் பற்றிய தகவல் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். நீங்க எனக்காக இதுவரை பண்ண உதவியே போதும். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கையை பாருங்க.